சினிமாவில் கேப்டன் அவர்களை தெரியாதவங்களே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ரசிகர்களாலையும் நடிகர்களாலையும் கொண்டாடப்பட்டவர். பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடாமல் வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டார். அதையும் தாண்டி இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட மனிதனை நம்மளே திகைத்து போய் நிற்கக்கூடிய அளவுக்கு உதவிகளை செய்பவர். இப்படி இருந்த விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக கொண்டாடப்பட்டார். கொடிகட்டி பறந்தார். தேர்தலில் இறங்கியும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனிதராக வலம் வந்துட்டு இருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு அப்புறமாக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்றதான் உண்மை. இந்த சூழலில் அவர் நிறைய நாட்கள் வந்து பேச முடியாமல் ரொம்பவே வீட்டில் சிகிச்சை எடுத்து வந்துகிட்டே இருந்தார். பேச முடியாமல் தொண்டை வலியால் ரொம்பவே கஷ்டப்பட்டார்னு எல்லோருமே அப்பப்போ சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, சரிகமபா சீசனில் அவருடைய மூத்த மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுடைய குழந்தைக்கு தேவையான எல்லா கல்வி செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு ரொம்பவே அங்கேருந்து எல்லோரும் ஷாக் ஆகியிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு அக்கா மாதிரி, நான் உங்களுக்கு தம்பி மாதிரி, எந்த உதவி வேணாலும் நட்சத்திராவிற்காக எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அதாவது மிகப்பெரிய அளவில் சரிகமபாவில் தன்னுடைய கணவர் இழந்ததுக்கு அப்புறமாக வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாமல் நின்றவங்க தான் பவித்ரா. அவங்களுக்கு கை கொடுத்தது யார் அப்படின்னா, இந்த சரிகமபா நிகழ்ச்சி தான் கை கொடுத்தது. இந்த சூழலில் என்ன இருக்குன்னா, ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான உதவிகளை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி தேவையான அவர்கள் உதவிகளை செஞ்சுருந்தாங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு உதவிகளை செய்து வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்களுக்காக நான் உதவி பண்ணுறேன்னு மேடையில் சொன்னதோடு மட்டுமே இல்லாமல் மேடையிலேருந்து கீழே இறங்கி அதற்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு, இந்த வயசில் ரொம்பவே நீங்கள் கடின உழைப்பு போட்டு இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வந்திருக்கீங்க, நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க, அதனால் உங்களுக்கு என்ன எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். இது பேச்சுக்காக சொல்லிட்டு விட்டுட்டு போகிற ஒரு வார்த்தை கிடையாது. நான் விஜயகாந்தோடைய பையன், கேப்டனுடைய பையன், என்றைக்குமே சொல்லிவிட்டு அதை செய்யாமல் விட மாட்டான், ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு ரொம்பவே உறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை கேள்விப்பட்ட எல்லோருமே உங்களுடைய இந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றின்னு அவருக்கு பாராட்டுகளையும், அதே போல் பவித்ரா அவர்கள் நல்லபடியாக முன்னேறி வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.